ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்கூடு. இன்றைக்கி வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம் தான் செய்ய போகிறேன். மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து 3-4 நாள் ஆயிடுச்சு. பட் பாப்பா வந்து டூர் போனதுனால அவள் இல்லாத போது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் நான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி ஸ்கூலும் லீவ் போட்டாச்சு. ஆற அமர மெதுவாகவே செஞ்சேன். சப்பாத்தி செய்யலான்னு பார்த்தேன். ஸோ தோசை மாவு வந்து அரைச்சி வச்சு 3 நாளாக செய்யவே இல்லை. சரின்னு தோசை சுட்டுட்டு காளான் வந்து செஞ்சிட்டேன். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க போல இருக்கு. என்ன பண்ணாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இருந்தால் கூட பரவாயில்ல, சம்மந்தம் இல்லைன்னா கூட குறை சொல்லிட்டே இருக்காங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. தொண்டை வரைக்கும் வரும் வார்த்தை. உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்ல முடியல. சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான். பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டேன். ரொம்ப என்னால் மனசில் நினைக்கிறது நான் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. பட் சில டைம்லாம் சில பேர் நடந்துக்கிறத பார்த்தா உனக்கு எனக்கும் என்ன சம்மந்தம், நீ யார் என்னை பேசுறதுக்கு அப்படின்னு தோணும். சில டைம் அடிக்கணும்னு கூட தோணும். பட் அது மாதிரி நம்மளால் பண்ணவே முடியாது. நான் வந்து பெருசாக சண்டை போட மாட்டேன், ஹார்ஷாக யார்கிட்டேயும் பேச மாட்டேன். கோவம் வந்தால் கூட குழந்தைங்க கிட்ட கூட கோவம் வந்தால் சில வார்த்தைலாம் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருப்பேன். குழந்தைங்க கிட்ட கூட ரொம்ப ஹார்ஷாக பேச மாட்டேன், மனசே வராது. நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போகிறோம், எதுலேயும் இது பண்ணக்கூடாது, எந்த விஷயமும் நம்ம தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்லாம். ஆனாலும் நம்மள தான் மனசாட்சி இல்லாதவ, இவ கெட்டவ, திமிர் பிடிச்சவ, இப்படி பேர்லாம் நமக்கு தான் வந்து சேருது. மற்றவங்க குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு பார்த்தாலே கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.